டே 4க்கான டயட்டில் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டே 1, 2, 3யோட வீடியோ பார்க்காதவங்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டே 4ல் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். நட்ஸ் வந்து ஒரு 25 கிராம் நட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். எந்த நட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்து மின்ட் ஜூஸ் வந்து 150 ml வந்து எடுத்துக்கிறணும். மின்ட் ஜூஸோட ரெசிபி வேணும் அப்படின்னா டே 1 வீடியோவில் வந்து இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்தது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 இட்லி அப்படி இல்லைன்னா 2 தோசை, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மின்ட்டு சட்னி வந்து எடுத்துக்கிறணும். அதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து 250 கிராம் வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ். அது கூட பார்த்திங்கன்னா கர்டு வந்து தயிர் வந்து ஒரு 50 கிராம். அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து 150 கிராம். அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து எடுத்துக்கிறணும். சிக்கன் கிரேவி வந்து 150 கிராம் வந்து எடுத்துக்கிறணும். ஆனால் நான் வந்து சிக்கன் வந்து சேர்க்காததுனால, இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எடுக்காததுனால சோயா இருக்குது இல்லைங்களா, அதில் தான் கிரேவி பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து பட்டர் மில்க், இந்த மோர் இருக்குது இல்லைங்களா, மோர் வந்து எடுத்துக்கிட்டேன். மோர் வந்து பார்த்திங்கன்னா 250 ml மோர். இதில் ஜிஞ்சர், கறி லீஃப், சால்ட் அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, ஏதாவது ஒரு வெஜ் கறி. நான் வந்து இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் கறி தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ml வந்து பால் வந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட டே 4க்கான டயட் ஃபுட்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.